அனைவருக்கும் வணக்கம். சமுதாயத்தில் கலப்பு திருமணம் அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த கலப்பு திருமணம் செய்தவர்களுக்கு எந்த அரசாங்கம் அதிகமாக சலுகைகள் தந்தது? முதல்ல யார் கலப்பு திருமண தம்பதிகளுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை கொடுத்தது? இது தாண்டி இன்றைக்கு இந்த கலப்பு திருமணம் செய்தவர்களுக்கு எந்த மாதிரியான பயன்கள் அரசாங்கத்தால் கொடுக்கப்படுது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கலப்பு திருமணம்னா என்ன? ஒரு ஷெட்யூல்டு காஸ்ட்டை சார்ந்தவர்களுக்கும் அல்லது பிற்படுத்தப்பட்டவர்கள் எஸ்சி பிசியில் பிற்படுத்தப்பட்டவர், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் அல்லது ஓசி, ஸோ ஜென்ரல் கேட்டகரி, ஒரு ஷெட்யூல்டு கேட்டகரியோட சேர்ந்த ஒரு ஆணோ பெண்ணோ யாருனாலும் இருக்கலாம். ஷெட்யூல்டு கேஸ்ட்டில் ஆணும் இருக்கலாம் அல்லது பெண்ணும் இருக்கலாம். ஷெட்யூல்டு கேஸ்ட்டு இல்லாதவங்கள்ட்ட ஆணோ பெண் யாராக இருக்கலாம். ஆனால் இந்த ரெண்டு தரப்பை சார்ந்தவர்கள் திருமணம் செய்து கொள்வதைத்தான் கலப்பு திருமணம் சொல்கிறாங்க. சரி சார், இந்த கலப்பு திருமணம் செய்தவர்களுக்கு முதலில் தமிழ்நாட்டில் யார் வேலை வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் 1986 தான் முதலில் கலப்பு திருமணம் செய்து திருமணத்தை வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்தவர்களுக்கு முதல்ல வேலைவாய்ப்பை கொடுத்துருக்காங்க. சரி, இதற்கு அப்புறமேல்ட்டு கலைஞர் கருணாநிதி அவர்கள் கொடுத்தாரா அப்படின்னா கண்டிப்பாக கொடுத்தார். கிட்டத்தட்ட அவர் ஆட்சி செய்த கடைசியாக 2011 வரைக்கும் அவர் ஆட்சி செஞ்சார். 2006 2011 வரைக்கும் அவர் ஆட்சி செஞ்சார். அந்த காலகட்டத்தில் மிக அதிகமான நபர்களுக்கு வேலைவாய்ப்பில் மற்ற சீனியாரிட்டின் அடிப்படையில் ஆசிரியர் வேலையாக இருக்கட்டும், மற்ற எல்லாத்துலேயுமே வேலைவாய்ப்பு கொடுத்தாங்க. சரி சார், இதற்கு அடுத்தபடியாக இப்போ வேலைவாய்ப்பில் கொடுக்கப்படுதான்னா 2011 2021 வரைக்குமே ஏடிஎம்கே ஆட்சி நடந்துச்சு. அந்த ஆட்சியில் கொடுக்கப்படவில்லை. சரிங்களா? அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா திமுக 2021 2026 வரைக்கும் ஆட்சி செய்த காலங்களில் வேலைவாய்ப்பு கொடுக்கப்பட்டதானாக்கா அவங்களுடைய ஆட்சியிலையும் கொடுக்கப்படலை. அதுக்கான இன்னும் சொல்லப்போனால் முன்மொழிவில் வேலைவாய்ப்பில் தான் கொடுக்கல, டிஎன்பிஎஸ்சி டிஆர்பியில் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் பொதுநல வழக்கு தொடுக்கப்பட்டது. அந்த வழக்குலையும் பார்த்திங்கனாக்க வேலைவாய்ப்பு அரசாங்க கோர்ட் ஆர்டர் படி பார்த்திங்கனாக்க இது சீனியாரிட்டி அடிப்படையில் மட்டும்தான் வேலைவாய்ப்பு கொடுக்க முடியும் ஒழிய மற்றபடி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அதை கோர்ட்டே சொன்னதாக சொல்கிறாங்க. சரி, இன்றைக்கி என்ன அட் ப்ரெசண்ட் 2026க்கு பிறகு நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் நடந்திருக்குது. இந்த ஆட்சி மாற்றத்தில் இன்றைக்கி கம்யூனிஸ்ட் கட்சி, இடதுசாரிகள், காங்கிரஸ் உள்ளிட்ட விசிகே உள்ளிட்ட கட்சிகள்லாம் இருக்கிறாங்க. இருந்தாலும் இந்த கலப்பு திருமணத்திற்கு இந்த அரசு வேலைவாய்ப்பு வழங்குமா அப்படிங்கிறதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இருக்குது. ஆனால் இந்த வேலைவாய்ப்பில் இன்று வரைக்குமே கலப்பு திருமணம் செய்தவர்களுக்கு 2011 இன்று வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் நடைபெறவில்லை. இன்னும் சமுதாயத்தில் இந்த கலப்பு திருமணம் செய்தவர்களுக்கு எந்தெந்த மாதிரியான உதவிகள் செய்கிறாங்க, என்ன மாதிரி செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வு கூட இல்லாமல் இருக்குது. அரசாங்கத்திலேருந்து கிடைக்கக்கூடிய திருமணம் செய்தவர்களுக்கு 1 பவுன் நகையும், டிகிரி முடித்தவங்களுக்கு 50,000 ரூபாய் பணமும், டிகிரி முடிக்காதவங்களுக்கு 25,000 பணமும், பொதுவாகவே புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் கொடுத்த அந்த உதவித்தொகையை இன்றைக்கு வரைக்குமே கலப்பு திருமணம் செய்தவர்களுக்கு திருமண உதவித்தொகையாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இன்னொரு விஷயம். இதுவே பணம் இந்த உதவி செய்கிறாங்கங்கிற விஷயமே இந்த தம்பதிகள் இன்னும் தெரியாத நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் தெளிவு. ஏன்னா அந்தளவுக்கு கிராமப்புறங்களில் ரொம்ப குறைவாக விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க. வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்யாமலே நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு வேடிக்கையான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் இந்த தம்பதிகளுக்கு வேலைவாய்ப்பை கொடுப்பாங்களா அப்படிங்கிறது, என்னை போன்ற சாதி மறுப்பு திருமணம் செய்தவர்கள், சமுதாய சீர்திருத்த திருமணம் செய்தவர்கள் பல பேர் கல்வியை முடித்துவிட்டு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிப்பிட்டு இருக்கிறாங்க. இன்ற கலப்பு திருமணம் செய்தவர்கள் சிட்டியில் இருக்கக்கூடிய மக்கள், நகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள், அவருடைய வாழ்க்கை முறை, அங்கே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த திருமணம் செய்தவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழல், இது எல்லாமே இருக்கும். ஆனால் கிராமப்புறங்களில் சாதி மறுப்பு திருமணம் செய்தவர்களுடைய நிலை மிகவும் கேள்விக்குறியானது.
நகரத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கை வாழக்கூடியவங்களுக்கு இருக்கக்கூடிய முறையை விட கிராமத்தில் இருக்கக்கூடிய சாதி மறுப்பு திருமணங்களுடைய செய்தவர்களுடைய பெருவாரியான மக்கள், பெருவாரியான தம்பதிகள் அவளுடைய வாழ்க்கை மிகவும் கேள்விக்குறி தான். இது எப்படிலாம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா, சமூக ரீதியாக முதல்ல பாதிக்கப்படுறாங்க. அவங்க திருமணம் செய்ததற்கு பிறகு அவருக்கு ஆதரவு கொடுக்கக்கூடியது 2 தரப்பிலேயுமே ஆதரவு கொடுப்பவர்களுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவு. இன்றைக்கு சாதாரணமாகவே பொருளாதார ரீதியாக அடிப்படையில் தான் இன்றைக்கு உறவுகளாக இருக்கட்டும், சமூகமாக இருக்கட்டும், அந்தஸ்து கௌரவம் என்று நிர்ணயிக்கப்படுகிறது. ஆனால் இவர்கள் 2 சமூகத்தாலும் நிராகரிக்கப்பட்டவர்களாக, கைவிடப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பது என்னுடைய கருத்து. அரசு இன்றைக்கு இருக்கக்கூடியது எதெல்லாம் இந்த சாதி மறுப்பு திருமணம் செய்தவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அரசாங்கத்தினுடைய திட்டங்கள். இப்போ திமுக பீரியட்லேயே சமத்துவபுரம், பெரியார் நினைவு சமத்துவபுரம் இருக்குது. அந்த நினைவு சமத்துவபுரங்களில் சாதி மறுப்பு திருமணம் செய்தவர்களுக்குத்தான் நிச்சயமாக வீடு வழங்க வேண்டும். வேலை வாய்ப்பு 2 ஒருவருக்கு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும். தொழில் கடனில் சராசரியாக இருக்கும் மக்களை விட இவர்களுக்கு கூடுதல் மானியம் வழங்க வேண்டும். இவர்களுடைய பிள்ளைகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்பட வேண்டும். இது மாதிரி எங்களுடைய கோரிக்கை இன்னும் பலமாக இருக்குது. ஆகையினால் இந்த வீடியோ முதல்வர் அவர்கள் இந்திய அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகள், இந்திய அரசாங்கத்தினுடைய பார்வைக்கு போக வேண்டும் என்பதற்காகவே இந்த வீடியோ பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வெகு விரைவில் நாங்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு ஒருங்கிணைந்து மனுவை கொடுப்பதற்கு முன்னாக இந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் நாங்கள் வெளியிடுவதில் கடமைப்பட்டிருக்கிறோம். இதை அரசு பரிசீலனை செய்ய வேண்டும் என்று சொல்லி நன்றி கூறி, இதை சமூக ஆர்வலர்கள் ஷேர் செய்து, கமெண்ட் செய்து, தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து, சமூக நீதி பேசிக்கொண்டிருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களை சார்ந்தவர்கள் மற்றுமுள்ள அனைவரும் இந்த வீடியோவை கேட்டு எங்களுக்கான சலுகைகளை இந்த மண்ணில் நிலைநிறுத்த வேண்டும். சமூக நீதியை காக்க வேண்டும். சமூக நீதிக்கு முன்னோட்டமாக, சமூக சீர்திருத்தத்திற்கு முன்னோட்டமாக இருக்கக்கூடிய சாதி மறுப்பு திருமணம் செய்தவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்கின்ற எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் இப்பொழுது வலியுறுத்துகிறோம். தமிழ்நாட்டில் ஒரு மறுமலர்ச்சியை கொண்டு வருவதற்கு இந்த வீடியோ மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு பதிவு செய்யப்படுகிறது என்று சொல்லி, ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய கலப்பு திருமண தம்பதிகளின் சார்பாக இந்த வீடியோவை பதிவு செய்வதில் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.